அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். கடந்த 2 தினங்களாக தமிழகத்தில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஒரு தவறான ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வருகின்றன. ஏதோ பெரிய அழிவு ஏற்படுவது போன்றும் இதை வைத்து மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்ற பிம்பத்தில் தவறான தகவல்களை எடுத்துக்கொண்டு பெரிய அளவில் பரப்பப்பட்டு வருகிறது. மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள தொகுதி மறுசீரமைப்பு, இதனை கண்டித்து மாபெரும் அளவில் திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சிகளும், எதுவுமே தெரியாத அரசியலே தெரியாத தாவேக்கவினரும் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசுவது வேடிக்கையாக உள்ளது. திமுகவினர் பேசலாம், ஏனென்றால் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. இந்தியை வைத்து எப்படி நமக்கு பூச்சாண்டி காட்டினார்களோ, நீட் தேர்வை வைத்து எப்படி பூச்சாண்டி காட்டினார்களோ, அதே போன்று இதையும் பெரிதாக பூகம்பப்படுத்தி மக்களிடையே கொண்டு சேர்த்தலாம் என்று நினைக்கிறார்கள். இது அனைத்து மக்களுக்கும் தெரியப்பட வேண்டும். எனவே இதை கண்டு யாரும் அச்சப்பட தேவையில்லை. தொகுதி மறுசீரமைப்பு என்பது ஏற்கனவே தமிழகத்திலும் இந்தியாவிலும் நடத்தப்பட்ட ஒன்றாகும். காலத்திற்கு காலம் இது ஏற்புடையதாகும். ஏற்கனவே 2002 விதி 2002 படி இந்தியா முழுவதும் 2008 அதாவது தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்களின் ஆட்சியில் தொகுதி மறுசீரமைப்பு நடத்தப்பட்டது. இது இந்தியா முழுவதும் நடத்தப்பட்டது. இது காலத்துக்கேற்ப மக்கள் தொகை அடிப்படையில் எப்போதும் நடைபெறக்கூடிய ஒன்றாகும். இதற்கு இந்த அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் ஏன் பயப்படுகிறது என்பது தெரியவில்லை. இருந்தாலும் இவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்பதனாலே இது போன்ற காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. முதலில் திமுகவினருக்கும் மற்ற சில தொகுதி மறுசீரமைப்பை எதிர்ப்பவர்களுக்கும் தொகுதி மறுசீரமைப்பு என்றால் என்ன என்பது தெரியுமா தெரியவில்லையா என்று ஒரு சாமானியனாக என்னுடைய கேள்வி. தொகுதி மறுசீரமைப்பு என்பது அனைத்து தொகுதிகளும், அது பாராளுமன்றமாக இருக்கட்டும், சட்டமன்றமாக இருக்கட்டும், ஒரே அளவில் இருக்க வேண்டும். இப்போது தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறிய தொகுதியாகவும், சென்னையில் ஒரு தொகுதி பெரிய தொகுதியாகவும், மக்கள் தொகையில் பெரிய தொகுதியாகவும் உள்ளது. இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. ஒரே அளவிலான மக்கள் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதே தொகுதி மறுசீரமைப்பாகும். இதனால் அதிக பலன்களே இருக்கின்றன. தற்போது கணக்கீட்டின்படி 545 பாராளுமன்ற தொகுதிகளும், தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளும் உள்ளன. இதை சீரமைக்கும் போது தொகுதிகள் கூடலாம் குறையலாம். இதனால் மக்களுக்கு அதிக மக்கள் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்பதே இதனுடைய நோக்கமாகும். இதனால் பட்டியலின மக்களினுடைய பிரதிநிதித்துவம் அதிகப்படுத்தப்படும். ஒரு எடுத்துக்காட்டாக 234 தொகுதிக்கு பதிலாக ஒரு 270-80 தொகுதிகள் வந்தால், தமிழகத்திற்கு சட்டமன்ற தொகுதிகள் வந்தால், அப்போது தனி தொகுதிகள் இன்னும் அதிகமாகும். அதனால் மக்கள் தொகைக்கு ஏற்ப மக்கள் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். பட்டியலின மக்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். மலைவாழ் மக்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். இதனாலேயே இந்த தொகுதி சீரமைப்பு நடத்தப்படுகிறது. இதை ஏதோ ஒரு பூதம் போல மக்களை ஏமாற்றி இதை வைத்து அரசியல் நடத்தலாம் என்று திமுகவினரும் முதலமைச்சரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து இது போன்ற தவறான தகவல்களை மக்களிடையே பரப்ப வேண்டாம். தொகுதி மறுசீரமைப்பினால் ஏற்கனவே தருமபுரி மாவட்டத்தில்
கிருஷ்ணகிரி மாவட்டம் பிரித்து தற்போது அங்கே 6 சட்டமன்ற தொகுதிகளும், தருமபுரி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளும் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகுதான் அரூர் தனி சட்டமன்றமாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை இதன் மூலமாக அறிவித்துக் கொள்கிறோம். எனவே முதலமைச்சர் அவர்களே, திமுக கூட்டணி கட்சியினர் அவர்களே, தாவேக போன்ற சில்லறை கட்சிகளே, தயவுசெய்து தங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்பு பற்றி தெரிந்து மக்களுக்கு எடுத்து கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.